ரிஷப ராசி மிகவும் பிரபலமான ராசியும் கூட. ஒரு வீட்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது ரிஷப ராசியில் இருப்பாங்க. அதுலயும் மிருகசிரிஷம் அப்படின்றது இன்னுமே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது திரு தனபால்? ரிஷபராசி இந்த ரிஷபராசி பார்த்தோம்னா இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, நந்தி பகவான் எப்படி காலமெல்லாம் சிவனை சுமந்து கொண்டு இருக்கிறதோ ஏதாவது ஒரு சுமையை இவர்கள் சுமந்து கொண்டு இருப்பார்கள். பார்த்தோன்னா ஏதாவது குடும்ப பொறுப்பு இவர்களுக்கு காலமெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். சுமையெல்லாம் இறக்கி வைக்கலாம் முடியாது. இப்போ ராசியிலே இருந்த குரு பகவான் இவர்களுக்கு சுப விரயத்தை கொடுத்திருப்பார். ராசியில் இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு முடிக்கப்படாமல் ஏதாச்சும் குறை இருக்கும். ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா சுப விரயம் நிச்சயமாக இருக்கும். கிரக பிரவேச அளவுக்கு போயிடுவாங்க. அதே போல் பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த மிருகசீரிஷம் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா மிக சிறந்த அரசியல் ஆளுமை உடையவர்களும் இந்த ராசிலையும் இருக்காங்க. இப்போ ஆண்டுகொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பதவி பணி உயர்வு நிச்சயமாக இருக்கும். நல்லாவே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான காலமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தவர் இல்லையா, கார்த்திகை சூரிய பகவானுடையது. இவர்களுடையது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சுமூகமாகவே கையாண்டுருவாங்க. இவர்கள் சுமூகமான விஷயங்களில் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, கையாளுவாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு சுப காரியங்கள் சுப விசேஷங்களுக்கெல்லாம் பலனை தரும். ஆக மொத்தத்தில் 2025 அற்புதமான காலமாக இருக்குது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு.